வெல்கம் டு நவலம் டெக் சொல்யூஷன் சேனல். திஸ் இஸ் இளமதி. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம சேனல்ல பேங்க் என்கொயரி சாட்போட் இதுவுமே நான் ஒரு கிளைண்ட்டுக்கு பண்ணி கொடுத்த ஒரு ப்ராஜெக்ட் தான். ஒரு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு இந்த ப்ராஜெக்ட் இது மாதிரி பேங்க் என்கொயரியில் சாட்போட் வேணும், பேங்க் வெப்சைட்டில் எனக்கு சாட்போட் வேணும், பேங்க் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து எனக்கு ஃபீட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி நீட்டாக அந்த ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணி கொடுத்தோம். ஸோ அந்த ப்ராஜெக்ட் தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு காட்ட போகிறேன். இதில் நம்ம என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கோம், எப்படி இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் ஆகுதுன்றதான் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து காட்டும், நீங்களும் மறக்காமல் பார்க்க முடியும். உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பைத்தான் ரிலேட்டட், வெப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு ப்ராஜெக்ட் வேணும் அப்படின்னா மறக்காமல் கீழே ஒரு கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணி கேட்க முடியும். அப்படி இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் பேஜில் டிஎம் பண்ணி கேட்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணாலுமே கஸ்டமைஸாக பண்ணி கொடுக்கலாம். இப்போ நான் இந்த பேங்கிங் ஒரு சேட் போட்டே உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படின்னா, இதுவுமே உங்களோட ஐடியாஸை நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் இந்த ப்ராஜெக்டை நீங்கள் வாங்கிக்கலாம். அதுதான் நம்ம நவலம் டெக் சொல்யூஷன் பண்ணுது. ஸோ லெட்ஸ் பிகின். நான் வீடியோ எப்படி இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் ஆகுதுன்னு நான் காட்டுறேன். ஓகே, இந்த ப்ராஜெக்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்ன டைட்டில்னா பேங்க் என்கொயரி சாட்போட் வெப் அப்ளிகேஷன். இதுதான் சாட்போட்டை மெயின். ஓகே, இப்போ வந்து நம்ம கோடிங்ஸ் பார்த்துருவோம். என்னென்ன டெக்ஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன்னு நான் பார்த்து சொல்லிடுறேன். ஓகே, app.py இது வந்து பைத்தான். பேக் எண்டுக்கு வந்து நான் பைத்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுலேயும் ஃபிளாக் ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபிளாக் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, சர்வர் கிரியேட் பண்ணிட்டு யூசர் லாகின், ரெஜிஸ்டர், சாட்போர்ட் ரெஸ்பான்ஸ் எல்லாமே ஹேண்டில் பண்ணும். அதுதான் இதில் நான் ஃபிளாக் ஃப்ரேம்வொர்க் சூஸ் பண்ணி இதை நான் பில்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம டேட்டா பேஸ் பார்த்தோம் அப்படின்னா SQLite யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப லைட் வெயிட் டேட்டா பேஸ், செப்பரேட் சர்வர் தேவையே இல்லை. நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா SQLite சூஸ் பண்ணி நீங்கள் கோட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அவுட்புட் வந்து கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும், காம்ப்ளிகேஷன் இருக்காது. இதை நீங்கள் கோட் பண்ணி நெக்ஸ்ட் ஒரு வெப்சைட்டை பில்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். ஓகே, நம்மளும் ஒரு வெப்சைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட் பில்ட் ஆகும். அந்த கான்ஃபிடென்ட் வச்சு நம்ம நெக்ஸ்ட் MySQL, Oracle இது மாதிரி யூஸ் பண்ணி டேட்டா பேஸ் யூஸ் பண்ணி நம்ம வெப்சைட் கிரியேட் பண்ணும்போது நல்லபடியாக வரும். டேட்டா பேஸில் நான் வந்து 3 டேபிள்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். யூசரு, ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்கர், சாட் ஹிஸ்ட்ரி, இது மாதிரி 3 டேபிள்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த 3 டேபிளுமே எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு இதெல்லாமே ஸ்டோர் ஆகும். இதெல்லாமே இங்கே ஸ்டோர் ஆகும். யூசர் டீட்டெயில்ஸ், சாட் ஹிஸ்ட்ரி அண்ட் சாட் போர்ட் கொஷின் அண்ட் ஆன்சர் எல்லாமே இங்கே தான் ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் வந்து சூப்பரானது ஒன்று நம்மளோட ஹீரோ வந்து மெயினான வெப் டெவலப்பர் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், HTML, CSS, JavaScript. இது மோஸ்டான பேசிக்கான ஒரு விஷயம். பிகினர் எல்லாமே கற்றுக்கிட்டு நெக்ஸ்ட் ரியாக்ட், நோடு இப்படி போகும்போது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். HTML மோஸ்ட்டாக ஸ்ட்ரக்சருக்கு யூஸ் ஆகும். இதுதான் HTML பேஜ். ஹெட்டர், ஃபூட்டர், ஹீரோ செக்ஷன் இது மாதிரி சொல்லிட்டு HTML கொஞ்சம் செக்ஷன் இருக்கு. அது எப்படி கிரியேட் பண்றது, அது இதோட உங்களுக்கு HTML பத்தி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும், CSS பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம நவலம் டெக் சொல்யூஷன் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நான் போஸ்ட் போட்டுட்ருக்கேன். ஸோ அதை நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு HTML பேசிக்ஸ் வந்து அதுல போட்டிருக்கேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க டெவலப்பர் ஆகுறீங்கன்னா அப்படின்னா கண்டிப்பா HTML, CSS, JavaScript ஒரு பேசிக் தெரிஞ்சா நெக்ஸ்ட் நம்ம AI டூல்ஸ் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து சிஎஸ் வந்து ஒரு மேஜிக் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து சூப்பரான, இப்போ சும்மா சிம்பிளான இருக்க வெப்சைட்டை சூப்பராக மாற்றி தர்றது தான் சிஎஸ்எஸோட வேலை. நம்ம இடத்துல கலர் ஆட் பண்ணுறது, டெக்ஸ்ட் என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணுறது, டெக்ஸ்டோட லென்த் வித்து எல்லாம், டெக்ஸ்டோட லென்த் வித்து இல்லை, டெக்ஸ்டோட வெயிட்டு, இதோட மார்ஜின்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஹோவர் ஆகுறது, இந்த இமேஜ் டெக்கரேஷன் எல்லாமே சிஎஸ்எஸ் வச்சு சூப்பராக பண்ணி முடிக்கலாம். அதுதான் சிஎஸ்எஸ். ஓகே,
இது நெக்ஸ்ட் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட். ஜாவா ஸ்கிரிப்ட் இதுல எதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஏபிஐ கால் பண்ணிட்டு சாட்போர்ட்ல இன்டராக்ட் பண்ணணுன்றதுக்காக இது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அத்தன்டிகேஷன் வந்து லாகின் சிஸ்டம் வந்து செக்யூரா இருக்கணும்னு பாஸ்வேர்ட் டைரக்டா சேவ் பண்ணாம SHA-256 ஹேஷிங் யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்டை பில்ட் பண்ணியிருக்கேன். சாட் போர்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா இந்த சாட் போர்ட்ல ஒரு ரூல் பேஸ்டு சாட் போர்ட் தான். யூசர் மெசேஜ் வந்த உடனே ஃபர்ஸ்ட் கெட்டிங்ஸ் செக் பண்ணும். அப்புறம் ஃப்ரீக்வெண்ட்லி டேட்டா பேஸ்ல செக் பண்ணும். ஃப்ரீக்வெண்ட் ஆஸ்க் டேட்டா பேஸ் வந்து இதுதான். சிஎஸ்சி ஃபைல நான் டேட்டா பேஸ் சாம்பிள் டேட்டா இது கொடுத்துருக்கேன். இதெல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொடுக்கும். ஒருவேளை மேட்ச் கிடைக்கலன்னா ஃபால் பேக் ஆகி மெசேஜ் கொடுக்கும். அது வந்து சாரி நாட் அண்டர்ஸ்டாண்ட் சம்திங் ரிலேட்டட் கொடுக்கும். ஏபிஐ சிஸ்டம் வந்து ஃபிளாக் யூஸ் பண்ணிட்டு ஏபிஐஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் என்னோட டெக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னு நான் சொல்றது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு சின்ன லைக் போட்டுக்கோங்க. ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் நலம் டெக் சொல்யூஷனை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் அதுலேயுமே நிறையா என்னென்ன கண்டென்ட், ஃபேஸ்புக்லேயுமே ஐடி இருக்கு. ஸோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் கோடிங்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கிட்டப் லிங்க் தந்திருக்கேன். ஸோ அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அந்த கோடிங்ஸ் வந்துடும். ஸோ அதை டேரெக்ட் டவுன்லோட் பண்ணியும் கோடை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் கோடிங்ஸ். ஓகே. ஓகே, இந்த ப்ராஜெக்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் வந்து யூஆர்எல் வந்து ப்ரௌசரில் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். இதுதான் நம்மளோட வெப்சைட். பேங்க் என்கொயரி சாட்போர்ட் வெப்சைட். இது சாட்போர்ட்டு மெயின் யூசேஜ் சாட்போர்ட் தான். இதுதான் நம்மளோட வெப்சைட். ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் ரிஜிஸ்டர் அண்ட் லாகின் பண்ணிக்கிறேன். நம்ம ஏன் ரிஜிஸ்டர் அண்ட் லாகின் வந்து மோஸ்ட் ஆஃப் டைம் நான் யூஸ் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா சிம்பிளாக ஒரு ஃபியூச்சர்ஸ் மட்டும் வச்சு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும் வச்சு மேஜர் கோரான இப்போ சாட் மோட் மட்டுமே வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணுறதை விட ஒரு லாகின் வச்சு ஒரு ரிஜிஸ்டர் வச்சு ஒரு அத்தன்டிகேஷன் மாதிரியே போகிறப்ப நம்ம ப்ராஜெக்ட் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் லெவல் கொடுக்கும். அதே சேம் டைம் இது வந்து ஃபேக்கல்ட்டிக்கு இம்ப்ரெஸ் ஆகும். அண்ட் தென் ரியல் வேர்ல்டு ப்ராஜெக்ட் மாதிரி இருக்கும். ஓகேவா? இதனால தான் மோஸ்ட்டாக எல்லா ப்ராஜெக்ட்டுமே நான் லாகின் ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணி போகிறது. நான் மட்டும் இல்லை, நிறைய டெவலப்பர்ஸ் லாகின் ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணி தான் போவாங்க. நீங்கள் புதுசாக கோட் பண்ணுறீங்க, உங்கள் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் நீங்களே பண்ணுறீங்கன்னா ஒரு லாகின் ரெஜிஸ்டர், லாக் அவுட், சம் அதர் ஃபியூச்சர்ஸில் கொஞ்சம் நீங்களாவே யோசிச்சு ஆட் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ராஜெக்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுவோம். நியூ அக்கௌண்ட் நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். யூசர் நேம் வந்து அருண் நான் கொடுக்குறேன். இமெயில் அட்ரஸும் நான் கொடுக்குறேன். பாஸ்வேர்ட் நம்மளோட ரெஜிஸ்டர் பண்ணது வந்து ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. வெல்கம் அருன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுக்குது, காட்டுது பாருங்க. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம சாட்போர்ட் மெயினான ஒரு விஷயம், சாட்போர்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த சாட்போர்டில் வந்து இப்போதைக்கு நான் தமிழ் இங்கிலீஷில் தான் இது பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஒருவேளை வேறு லாங்குவேஜ் கேரளா, மலையாளம், தெலுங்கு இது மாதிரி வேறு லாங்குவேஜ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலுமே பண்ணலாம். உங்களோட ஐடியாஸ் ஏற்ற மாதிரி நம்ம ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணி தந்துட்டுருக்கோம் இந்த நவலம் டெக் சொல்யூஷனில். ஸோ உங்களுக்கு ஐடியாஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ராஜெக்ட் வேணும்னா டிஎம் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் நவலம் டெக் சொல்யூஷனில். அண்ட் தென் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து நான் ஹோம் லோன் நான் கொடுக்குறேன். லோன்ற क्वेश्चन கேக்குறேன், அதுக்கு வந்து எப்படி ஆன்சர் பண்ணுங்க. To apply for a home loan, please visit your nearest branch or apply online. Interest rates start at 8.5%. இப்போ வந்து இது கொடுத்துருச்சா? லோன் டாக்குமெண்ட்ஸ் கேக்குறேன்.
You'll need ID proof, income proof, address proof, and a filled application form. ஓகே, இது வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து வாய்ஸ் பேஸ்டு போகிறேன். வாட் ஆர் டாக்குமெண்ட்ஸ் நீட் டு லோன் அப்ளை? You'll need ID proof, income proof, address proof, and a filled application form. நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்குறேன். வாட் டு ஐ ஓப்பன் ஏ நியூ சேவிங்ஸ் அக்கௌண்ட்? A savings account helps you earn interest on your balance. Minimum balance, 500 rupees. ஓகே, இப்போ வந்து இங்கிலீஷில் வந்து வாய்ஸும் பார்த்தோம், டெக்ஸ்ட்டும் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து தமிழுக்கு போகலாமா? தமிழ் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். நான் வந்து இப்போ வந்து வீட்டு கடனுக்காக தற்போதைய வட்டி விவரம் என்னன்னு நான் கேட்குறேன். வட்டி விகிதங்கள் மாறுபடும். தற்போதைய விகிதங்களுக்கு எங்கள் இணையதளத்தை பார்க்கவும் அல்லது கடன் அதிகாரியை தொடர்பு கொள்ளவும். நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்குறேன். செல்லுபடியாகும் அடையாளம் மற்றும் முகவரி சான்றுடன் எங்கள் அருகிலுள்ள கிளைக்கு செல்லவும் அல்லது எங்கள் இணையதளம் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்கவும். செல்லுபடியாகும் அடையாளம் மற்றும் முகவரி சான்றுடன் எங்கள் அருகிலுள்ள கிளைக்கு செல்லவும் அல்லது எங்கள் இணையதளம் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்கவும். இப்போ வந்து டெக்ஸ்டில் போயாச்சு. நெக்ஸ்ட் வந்து வாய்ஸ் பேஸ்ட். ஏடிஎம் எடுப்பு விவரம். சேமிப்பு கணக்குகளுக்கு தினசரி ஏடிஎம் எடுப்பு வரம்பு 25,000 ரூபாய் ஆகும். பிரீமியம் கணக்குகளுக்கு அதிக வரம்புகள். சேமிப்பு கணக்கு. ஒரு சேமிப்பு கணக்கு உங்கள் இருப்புக்கு வட்டி ஈட்ட உதவுகிறது. குறைந்தபட்ச இருப்பு 500 ரூபாய். புதிய சேமிப்பு கணக்கை எவ்வாறு திறப்பது? ஒரு சேமிப்பு கணக்கு உங்கள் இருப்புக்கு வட்டி ஈட்ட உதவுகிறது. குறைந்தபட்ச இருப்பு 500 ரூபாய். செல்லுபடியாகும் அடையாளம் மற்றும் முகவரி சான்றுடன் எங்கள் அருகிலுள்ள கிளைக்கு செல்லவும் அல்லது எங்கள் இணையதளம் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்கவும். ஓகே, இது மாதிரி நம்மளோட சாட்பாட் வந்து ஒர்க் ஆகுது. இது வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு நான் பண்ணி கொடுத்த ப்ராஜெக்ட். இவே 2 கிளைண்ட்டுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். இங்கிலீஷ் தமிழ்நாட்டில் ஒன்று, இன்னொன்று வெளியூர்லேருந்து ஒருத்தவங்களுக்கு பண்ணேன். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு டெக் சம்மந்தமான HTML CSS ரிலேட்டடான உங்களுக்கு கொரிஸ் தேவைப்பட்டாலும் சரி, உங்களுக்கு அது கற்றுக்கணும் அப்படின்னாலுமே அந்த பேஜை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். நான் கொடுக்குற நோட்ஸை சேவ் பண்ணி நீங்கள் கற்றுக்கலாம். உங்களாலுமே ஒரு ஃபுல் டெவலப்பர் ஆக முடியும். ஸோ நானுமே ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருந்தேன். இப்போ ஓரளவுக்கு பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னால் முடியுதுன்னா உங்கள் எல்லாத்தினாலுமே முடியும் நான் நினைக்கிறேன். இது வந்து வெறும் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் பார்க்காம புதுசாக ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணி ஒரு ஐடி கம்பெனியில் ப்ளேஸ் ஆகணும் அப்படின்றவங்க கூட இந்த ப்ராஜெக்டை ட்ரை பண்ணலாம். பட் என் சோர்ஸ் கோடை எடுத்துட்டு GitHub லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த சோர்ஸ் கோடை எடுத்துட்டு உங்களோட ஐடியாவை இன்வால்வ் பண்ணி பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ப்ளேஸ் ஆகிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் இது வரைக்கும் என் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படின்னா ஒரு சின்ன லைக் பட்டனை மட்டும் போட்டுருங்க. அண்ட் தென் ஏன்னா அந்த லைக், கமெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் மூலயமா எனக்கு மோட்டிவேஷன் ஆகி திரும்ப நான் நிறைய ப்ராஜெக்ட் வந்து இந்த யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை ஐ எம் இளமதி. டாடா, பை பை.